ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 8th தமிழ் நியூ புக்கில் உள்ள இயல் 2க்கான ஒரு முழு விளக்கம் தான் அங்கே நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஆல்ரெடி இயல் 1க்கான வீடியோ வந்து நம்மளோட சேனலில் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க நான் பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயும் வந்து நான் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான எல்லா லெசன் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ், இம்பார்ட்டன்ட் வீடியோஸ், அதுக்கப்புறம் வந்து கொஷின் வீடியோஸ் எல்லாமே வந்து போடுவோம். இது போக பேட்சும் வந்து நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து நம்ம போட்டோம். அதில் 750+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் பேட்ச் வந்து நம்ம கம்மிங் மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ அதுக்கான ஷெடியூல் வந்து இன்றைக்கி வந்துடும். ஸோ நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தா சரியா, ₹100 தான் நம்மளோட பேட்ச். நீங்கள் ஒரு வேளை விடோவாக இருந்தாலோ இல்லை ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனாக இருந்தாலோ உங்களுக்கு ஃப்ரீ. ஓகேவா? ஸோ இன்றைக்கான ஷெடியூல் வந்து இன்றைக்கி நைட் வந்து வரும். ஸோ அந்த அந்த பேட்சுக்கான ஷெடியூல் சரியா, 100 days பேட்ச். நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தாலும் சரி, இல்லை இப்போ தான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, உங்களால் எஃபர்ட் வந்து 100க்கு 200% போட முடியும் அப்படின்னா அந்த பேட்சை வந்து பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது போக நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம என்னென்ன அப்டேட் வந்து கொடுக்குறோமோ ஸோ அது உடனே வந்து உங்களுக்கு வரும். சரியா? ஸோ அதை வச்சு நீங்கள் நம்மளோட எப்பயுமே கனெக்டடாக இருக்கலாம். சரியா? சரி, ஓகேப்பா. ஸோ இப்போ வந்து நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். லெசனை பார்த்தோம்னா 8th இயல் 1 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் டேட்டா வந்து நிறையா இருந்துச்சு. இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரொம்பவே வந்து லெஸ் டேட்டா தான். ஓகேவா? ஸோ இதில் வந்து இம்பார்ட்டனாக ஒரு சில பாடம் வந்து படித்தா போதும். ஸோ எது படிக்கணும், அதோட புக் பேக் ஆன்சர்ஸ் என்னென்ன, பின்னாடி நம்மளுக்கு வந்து இது கொடுத்துருப்பாங்க மொழித்திறன் பயிற்சி, அதோட புக் பேக் ஆன்சர் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ அதனால் எதையுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். டக்குன்னு எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு வாட்டி புக்கை போய் ரீட் பண்ணால் போதும். உங்களுக்கு ஃபுல்லாக வந்து இந்த பாடம் வந்து உங்களுக்கு மைண்டில் வந்து ஏறிடும். ஓகேவா? சரி, ஓகேப்பா. ஸோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன செயல் பகுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓடை அப்படிங்கிற செயல் பகுதி கொடுத்துருக்காங்கப்பா. இதை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வாணிதாசன். சரியா? ஸோ இந்த பாடல் வந்து சும்மா இந்த கும்மி பாடல் தான் வந்து பாடுவோம் தெரியுமா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து சும்மா ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும், பாட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்றதோடி, ஏடு போதா இதன் கவிக்கு யார் ஈடு செய்ய போறாரோடி அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இதை வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரீடு மட்டும் ஃபுல்லாக வந்து பண்ணிக்கோங்க. நன்செய் புன்செய்க்கு உணவை ஊட்டி, நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி, கொஞ்சி குலவி கரையை வாட்டி, குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி, நெஞ்சில் ஈரம் இல்லார் நாண நீலிலைப்பை கோடையை காட்டி, செஞ்சோல் மாதர் வல்லை பாட்டின் சீருக்கு ஏற்ப மூட்டி முளவை மீட்டும் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ ஓகேவா? ஸோ ஓடையாடின்னு ரிப்பீட் ஆகும். ஸோ ஓடையாடின்னு வந்தாலே நம்மளுக்கு வாணிதாசன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சொல்லும் பொருளும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்பா. எல்லாத்துலேயுமே சொல்லும் பொருளும் பழக்கணும். தூண்டுதல் அப்படின்னா ஆர்வம் கொள்ளுதல், ஈரம் அப்படின்னா இரக்கம், முழவு அப்படின்னா இசைக்கருவி. சரியா? முழவுனா இசைக்கருவிப்பா, பார்த்துக்கோங்க. நன்செய் அப்படின்னா நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம். நம்மளுக்கு தெரியும் நன்செய், புன்செய்னா என்னன்னு தெரியும். நன்செய்னா நீர்வளம் இருக்கும், புன்செய்னா குறைந்த நீரால் வந்து பயிர்கள் விளையும் நிலம் தான் வந்து புன்செய் நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. வல்லை பாட்டு அப்படின்னா நெல் குத்தும் போது பாடப்படும் பாட்டு. சரியா? நெல் குத்தும் போது அந்த காலத்தில் பாடிக்கிட்டே நெல் குத்துவாங்களே அந்த பாட்டு. பயிலுதல்னா படித்தல், நாணம்னா வெட்கம், செஞ்சோல்னா திருந்திய சொல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ எது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்த்தோம்னா இது பார்த்துக்கோங்க. முழவு அப்படின்னா இசைக்கருவி, அதை பார்த்துக்கோங்க. வல்லைப்பாட்டு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பயிலுதல் தெரியும், நாணம்னா வெக்கம் தெரியும், செஞ்சொல் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒரு 3 இதுதான் வந்து இங்கே டிஃப்ரெண்ட்டாக வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது. இதை வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். இதில் வந்து பெருசாக வந்து இம்பார்ட்டன்ட்ங்கிறது எதுவும் கிடையாது. இங்கே இங்கே வருவோம். அடுத்து நம்ம இம்பார்ட்டன்டான ஏரியாவுக்கு வருவோம். ஓகேவா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நூல்வெளியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் வாணிதாசன். சரியாப்பா? அரங்கசாமி என்கிற எத்திராசலு என்பது இவரின் இயற்பெயர். சரியா? அரங்கசாமி என்கிற எத்திராசலு. ஓகேவா? இவரோட இயற்பெயர் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இவர் பாரதிதாசனின் மாணவர். சரியா? பாரதியாரினுடைய மாணவர் யாரு? பாரதிதாசன். பாரதிதாசனுடைய மாணவர் தான் இந்த வாணிதாசன். சரியா? இவருக்கு வந்து தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு ஆகிய மொழிகளில் வல்லவரா வந்து இருந்திருக்காரு. தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு. ஓகேவா? 3 மொழி. அதுக்கப்புறம் இவருக்கு கவிஞரேறு, பாவலர் மணி முதலிய சிறப்பு பெயர்களை பெற்றவர். சரியா? வேர்ட்ஸ்வொர்த்னு ஒரு பேர் இருக்கு.
அதுக்கப்புறம் கவிஞரேறு, அதுக்கப்புறம் பாவலர் மணி அப்படின்னு 2 பெயர்கள் வந்து இருக்கு. மொத்தம் 3 சிறப்பு பெயர்கள் வந்து இங்க குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவருக்கு பிரெஞ்சு அரசு வந்து செவிலியர் விருது வந்து வழங்கியிருக்கும். சரியா? செவாலியர் விருது. சாரி செவிலியர்ன்னு சொல்ட்டேன். செவிலியர்னா நர்ஸு, செவாலியர் விருது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம் என்பன இவரது நூல்கள் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நூல்கள்ல சிலவற்று சரியா? இன்னும் நிறைய நூல்கள் வந்து இவர் எழுதியிருக்காரு. ஸோ அதுல ஒரு சில நூல்கள் மட்டும் இங்க இம்பார்ட்டன்ட்டா எடுத்து குடுத்துருக்காங்க. இது மட்டும் நம்ம பார்த்தா போதும். பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள ஓடை அப்படிங்கிற இந்த பாடல் வந்து தொடுவானம் அப்படிங்கிற நூல்ல இருந்து எடுத்திருக்காங்க. சரியா? ஸோ அதனால தான் இங்க தொடுவானம் குடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி ஓகேப்பா. இப்ப நம்ம பார்க்கலாம். இங்க எத்தன பாயிண்ட் முக்கியமா இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சிறப்பு பெயர்கள்ப்பா. சிறப்பு பெயர்கள பொறுத்தவரைக்கும் இந்த வேர்ட்ஸ்வொர்த், அதுக்கப்புறம் கவிஞரேறு, பாவலர் மணி இதையும் வந்து சேர்த்து எழுதிக்கோங்க. அடுத்து செகண்ட் பாயிண்ட் வந்து அரங்கசாமி என்கிற எத்திராசலு அப்படிங்கிறது தான் இவருடைய இயற்பெயர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 3வது இவரு பாரதிதாசனினுடைய மாணவர். சரியா? ஸோ இதெல்லாம் கேட்பாங்களா சார்? கேட்பாங்க. பாரதிதாசனின் மாணவர்ன்னு வந்து கேட்பாங்க. சரியா? ஸோ நம்ம வந்து சொல்ல முடியாது. 2வது கூற்று காரணங்கள்ல கூட குடுத்து கேட்கலாம். ஸோ இப்ப வாணிதாசன் அப்படின்னு குடுத்துட்டு, கீழ வந்து 3 சென்டென்ஸ் குடுப்பாங்க. இவருக்கு வந்து தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு வந்து தெரியும். அதுக்கப்புறம் வந்து இவருக்கு கவிஞரேறு, பாவலர் மணின்னு வந்து 2 சிறப்பு பெயர்கள் இருக்கு. அதுக்கப்புறம் இவர் பாரதிதாசனின் மாணவர் கிடையாது அப்படின்னு வந்து குடுப்பாங்க. அப்ப இதுல எது வந்து தவறானதுன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இல்ல சரியானதுன்னு கேட்பாங்க. ஓ அந்த மாரி வந்து கேட்கலாம். சரியா? ஸோ அதனால எல்லா சைட்லயும் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இவருக்கு என்னென்ன மொழிகள்? மொழிகள் வந்து 4த் பாயிண்ட்ப்பா. தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு 4த் பாயிண்ட் 4 மொழிகள். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சிறப்பு பெயர்கள் மேல ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இவருக்கு பிரெஞ்சு அரசு என்ன விருது வாங்குச்சு? செவாலியர் விருது. ஓகேவா? 5த் பாயிண்ட் வந்து விருது. அதுக்கப்புறம் 6த் பாயிண்ட் வந்து இவர் எழுதிய நூல்கள். ஓகேவா? 6த் பாயிண்ட் வந்து இவர் எழுதிய நூல்கள் என்னென்ன? தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம் அப்படின்னு சொல்லி மொத்தம் 5 நூல்கள் வந்து இங்கே குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஒரு 6லருந்து 7 பாயிண்ட்ப்பா. இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட முடிஞ்சுச்சு. அடுத்து பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. செஞ்சொல் மாதரின் வல்லைப்பாட்டிற்கேற்ப முழவை மீட்டுவது. அப்படின்னா என்னப்பா வரும் ஆன்சர்? செஞ்சொல் மாதரின் வல்லைப்பாட்டுக்கேற்ப முழவை மீட்டுவது அப்படின்னா, அ அதாவது பாடல் வரி குடுத்துருக்காங்க. ஓடை அப்படிங்கிறது ஆன்சர். சரியா? அதுக்கப்புறம் நன்செய் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நன்மை கூட்டல் செய். நீள் உழைப்பு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீள் கூட்டல் உழைப்பு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் சீருக்கு பிளஸ் ஏற்ப என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்ஷன் சீருக்கேற்ப கே வரணும். கு பிளஸ் ஏ கே வரணும். ஆப்ஷன் பி. அதுக்கப்புறம் ஓடை பிளஸ் ஆட என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓடை யாடன்னு வரணும். சரியா? யா வரணும். அப்ப ஆப்ஷன் பி ஓடை யாட. ஓகேவா? அவ்வளோதான்ப்பா. ஸோ நெக்ஸ்ட்டு கோணக்காத்து பாட்டு. சரியா? ஸோ இது வந்து சிலபஸ்ல வந்து கிடையாதுப்பா. ஓகேவா? ஸோ இது சிலபஸ்ல கிடையாது. ஸோ இத பொறுத்தவரைக்கும் பாடல் வரி நாட் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நாட் இம்பார்ட்டன்ட். இத வந்து பார்க்க வேணாம். சொல்லும் பொருளும் கம்பல்சரி பார்க்கணும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி எல்லாத்துக்கும் பார்க்கணும் சொல்லும் பொருளும். சரியா? முகில்னா மேகம், கொடி கெ கெடி கலங்கி. கெடி கலங்கினா மிக வருந்தி. கெடி கலங்கி அப்படின்னா மிக வருந்தி. சம்பிரமுடன் அப்படின்னா முறையாக. சம்பிரதாயத்தோட செய்யணும்ப்பா. எதா செஞ்சாலும் சம்பிரதாயத்தோட செய்யணும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் இந்த சம்பிரமுடன் அப்படின்னா முறையாக அப்படின்னு அர்த்தம். சேகரன் அப்படின்னா வந்து கூட்டம். சேகரம்னா கூட்டம். காங்கேய நாடு அப்படின்னா கொங்கு மண்டலத்தின் 24 நாடுகளுள் ஒன்று. சரியா? காங்கேய நாடு அப்படிங்கிறது கொங்கு மண்டலத்தில உள்ள 24 நாடுகளுக்குள்ள ஒன்று. சரியா? சார் என்ன சார் நாடுனா அப்படி இல்லப்பா. அந்த காலத்தில நம்ம இந்த தேவர் பாடங்கள்லாம் பார்த்தோம் தெரியுமா? பாளையக்காரர்கள், பாளையம், நாடு அந்த மாரி. ஸோ அந்த கேட்டகரியில சொல்றாங்க. சரியா? விண்ணம்னா சேதம். வாகு அப்படின்னா சரியாக. வாகு சரியில்லாம இருக்குப்பா. அந்த வர வாகே சரியில்ல அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த வாகு அப்படின்னா சரியாக அப்படின்னுங்கிறது அர்த்தம். அடுத்து காலன் அப்படின்னா யமன் தெரியும். மெத்த அப்படின்னா மிகவும் அப்படிங்கிறது அர்த்தம். மெத்த படிச்சவங்கன்னா மிகவும் படிச்சவங்க. ரொம்ப அதிகமா படிச்சவங்க. ஸோ அப்படி சொல்லுவாங்க தெரியுமா? மெத்த படிச்சவனா நீ? அப்படின்னு வந்து கேட்பாங்க தெரியுமா? அந்த மாரி. ஓகேவா? ஸோ முகில், மேகம் நம்மளுக்கு தெரியும். கெடிக்கலங்கி, மிக வருந்தி. இது கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா டிஃபரெண்ட்டா உள்ளது தான்ப்பா கேட்பாங்க. சம்பிரமுடன்னா முறையாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சேகரம்னா கூட்டம்.
சரியா? சேர்க்கிறது தான் கூட்டம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட்கட்டா. காங்கேய நாடுனா கொங்கு மண்டலத்தில உள்ள 24 நாடுகள். அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. விண்ணம்னா சேதம்ப்பா. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. வாகுனா சரியாக. அது ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. வாகு சரியில்ல அப்படிங்கிற மாரி ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. காலன்னா யமன் நம்மளுக்கு தெரியும். மெத்தனா மிகவும். சரியா? ஸோ 1, 2 மட்டும். சரியா? சேகரம் கூட நீங்க ஒருக்கா நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த 3 தான் வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கக்கூடியது. மத்ததெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு மைண்ட்ல நின்றும். சரியா? ஸோ இது வந்து தேவையில்ல. ஜஸ்ட் வந்து ரீட் வேணா பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ புக் பேக் பார்த்துடலாம். புக் பேக்கை பொறுத்த வரைக்கும் வானில் மேகம் தோன்றினால் மழை பெய்யுமா? அப்போ மேகத்துக்கு இன்னொரு பேர் என்னப்பா? முகில். முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டேஸும் ஓட்டிவிடும் அப்படின்னா, முறையான உடற்பயிற்சியும் சரியான உணவும் வந்து நம்மளுக்கு எதை ஓட்டிவிடும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. காலன்னா யமன். ஏன்னா நம்மளுக்கு நோய் இல்லைன்னா பிரச்சனை இல்லைல்ல, அதே தான். விழுந்ததங்கே என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விழுந்தது கூட்டல் அங்கே அப்படின்னு வரணும்ப்பா. சரியா? ஸோ ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. ஏ கிடையாது. பி விழுந்த அங்கே கிடையாது. சி ஆப்ஷன் கரெக்ட்டுப்பா. விழுந்தது அங்கே அப்படின்னு வரணும். சரியா? அதுக்கப்புறம் செத்திறந்த என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செத்து கூட்டல் இறந்த அப்படின்னு வரணும்ப்பா. எங்க இருக்கு? கிடையாது. இது கிடையாது. இது கிடையாது. ஆப்ஷன் டி செத்து கூட்டல் இறந்த அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து 5வது பாருங்க. பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன? பருத்தி எல்லாம்னு வரணுமா? ஏ வரணுமா? தி ஏ வரணுமா அந்த இடத்துல? அப்ப பாருங்க இதுதான் ஆன்சர் கரெக்ட். ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஓகேவா? ஸோ ஸோ எதுக்காக நம்ம லெசன் பார்க்கல. ஆனா இருந்தாலும் புக் பேக் பார்க்குறோம்னா விட்டுறக்கூடாது. சரியா? அவைங்க எப்படி கேள்வி கேட்டாலும் நம்ம அடிக்கிறோம். சரியா? ஸோ அதுக்காக தான். மேக்ஸிமம் வந்து இந்த லெசன் வந்து சிலபஸ்லயே கிடையாது. ஸோ அது போக இதுலருந்து அவங்க கேள்வி கேட்டாலுமே புக் பேக்குள்ள இருந்து தான் வருவாங்க. சரியா? ஸோ அதனால நம்ம எல்லாத்தையுமே வந்து பார்த்துடுறோம். சரியா? ஸோ அதுக்காக தான். வேற ஒண்ணும் இல்ல. ஓகேப்பா. நிலம் பொது அப்படிங்கிறது இது ஒரு கதைப்பா. இது வந்து நம்ம நடத்த தேவையில்ல. நீங்க இத வந்து ஜஸ்ட் ஒருக்கா ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, பிரதமருக்கு வந்து கடிதம் எழுதுவாங்க. சரியா? அமெரிக்காவில் பூஜே சவுண்ட் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. சரியா? பூஜே சவுண்ட் அப்படிங்கிற ஒரு இடம். கிராமம் மாரி வச்சுக்கோங்களேன். குக்கிராமம் மாரி வச்சுக்கோங்க. அத சுத்தி வந்து சுகுவாமிஸ் பழங்குடியினர் வந்து வாழ்ந்து வந்தாங்க. சரியா? யாரு? சுகுவாமிஸ்ப்பா. ம். ஒரு நிமிஷம் இருங்க. ஆ. ஓகே. ஸோ இங்க வந்து யார் வாழ்ந்துட்டு வராங்கன்னா, சுகுவாமிஸ் அப்படிங்கிற ஒரு பழங்குடியின இனத்த சேர்ந்தவங்க வாழ்ந்துட்டு வராங்க. அந்த இனத்தினுடைய தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா, சியாட்டல் அப்படிங்கிறவருப்பா. ஓகேவா? இந்த சியாட்டல் அப்படிங்கிறவர் தான் அந்த இனத்தினுடைய தலைவரு. இந்த தலைவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த அந்த இடத்த சுத்தி இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் சிதையாம பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கு வந்து கடிதம் வந்து ஒண்ணு எழுதுவார். சரியா? அந்த கடிதத்த தான் இங்க நம்மளுக்கு வந்து குடுத்திருப்பாங்க. சரியா? நம்மளுக்கு இந்த பூமி எவ்வளோ முக்கியம், பூச்சி வகைகளும், அதுக்கப்புறம் கடற்கரைகளும், ஊசி போல இலைகளும், இந்த மாரி பனித்துளிகள் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தூரம் நன்மை செய்யுது. நறுமணம் மிகுந்த மலர்கள் இருக்கு. அதெல்லாம் வந்து என்னுடைய சகோதரிகள் மாதிரி. மான்கள், குதிரைகள், கழுகுகள் போன்ற அனைத்தும் வந்து எங்களோட சகோதரர்கள் மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த இயற்கையோட நாங்க வந்து ஒன்றி வாழ்றோம். இந்த இயற்கைக்கு வந்து எந்த சேதமும் வரக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சரியா? நாங்கள் வந்து பூமியை தாயாகவும், வானத்தை தந்தையாகவும் கருதக்கூடியவர்கள். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து கேட்கலாம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பூமியை தாயாகவும், வானத்தை தந்தையாகவும் கருதக்கூடியவர்கள். சரியா? ஓகேவா? ஸோ இது எல்லாமே இந்நிலமே எங்கள் தாயாகும். அதை திரும்ப சொல்லியிருப்பாங்க. உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். அதாவது இந்த மாதிரி இயற்கை தான் நம்மளுடைய வளம் அப்படிங்கிறத எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. எங்கள் நிலத்தை நாங்கள் நேசிப்பது போலவே நீங்களும் நேசியுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ இது நல்லாயிருக்கும். சும்மா ஒரு ஸ்டோரி மாதிரி. சரியா? பேசிக்கா நம்ம என்ன இது வந்து ஆனா கண்டிப்பா நீங்க படிக்கணும். சரியா? ஸோ நம்ம ஸ்டூடண்ட்ஸ் வந்து யூடியூப் ஸ்டூடண்ட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல பேட்ச் ஸ்டூடண்ட்ஸா இருந்தாலும் சரி, ஸோ இது வந்து இயற்கைய பத்தி நம்மளுக்குமே வந்து ஒரு ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கும். சரியா? ஸோ நம்மளுக்குமே வந்து இது மிகப்பெரிய ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கும். ஸோ அதனால இத வந்து கண்டிப்பா நீங்க வந்து படிங்க. சரியா? ஸோ ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணுங்க. அடுத்து இக்கட்டுரை வந்து பக்தவாச்சல பாரதி எழுதிய தமிழக பழங்குடிகள் எனும் நூலிலிருந்து வந்திருக்கு. சரியா? அதிலிருந்து தான் எடுத்திருக்காங்க. ஸோ இதனுடைய புக் பேக் வந்து பார்த்துடலாம். செவ்விந்தியர்கள் நிலத்தை மதிக்கின்றனர் அப்படின்னா, செவ்விந்தியர்கள் எப்படி மதிக்கிறாங்க? நிலத்த வந்து தாயாகவும், வானத்த வந்து தந்தையாகவும் மதிக்கிறாங்க. ஸோ அப்ப செவ்விந்தியர்கள் நிலத்தை தாயாக மதிக்கிறார்கள் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. அடுத்து இன்னோசை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைக்கும் சொல் என்னப்பா? இன்னோசை அப்படிங்கிற சொல்ல பிரிச்சோம்னா, இனிமை கூட்டல் ஓசைன்னு வரணும். சரியா? இனிமை கூட்டல் ஓசை. பால் பிளஸ் ஊரும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாலூரும் அப்படின்னு வந்து வரணும். அப்ப ஆப்ஷன் பி பாலூரும். ஓகேவா?
ஸோ அடுத்தது வெட்டுக்கிளியும் சருகு. ஒரு நிமிஷம்பா. வெட்டுக்கிளியும் சருகுமானம் இது சிலபஸ்ல கிடையாதுப்பா. ஓகேவா? ஸோ இது வந்து சிலபஸ்ல கிடையாது. வெட்டுக்கிளியும் சருகுமானம் அப்படிங்கிறது. உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ரீட் பண்ணீங்கன்னா போதும். ஸோ புக் பேக்கும் அவசியம் இல்ல. ஓகேவா? ஸோ இவ்வளோதான். அது எதுவுமே வந்து சிலபஸ்ல கவர் ஆகாது. சும்மா ஜஸ்ட் வந்து ஒரு ரீட் வேணா பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இப்ப தான் வந்து நம்ம முக்கியமான டாபிக் உள்ள வரோம். என்ன அப்படின்னா வினைமுற்று. சரியா? நம்ம நேத்து வந்து வேர்ச்சொல் பார்த்திருந்தோம். எத்தன பேர் நீங்க பார்த்தீங்கன்னு தெரியல. ஸோ அத பார்த்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு இப்ப இது வந்து ஈஸியா புரியும். பார்க்கலைன்னா கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். சரியா? ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம எப்பயுமே சொல்றது, ரெகுலரா நம்ம என்னென்ன போடுறோமோ, ஸோ அதெல்லாம் வந்து ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். நம்ம என்ன சொல்றோம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்ப வந்து வினைச்சொல் அப்படிங்கிறது என்னன்னு நம்மளுக்கு தெரியும். சரியா? ஒரு செயலோட வருது. வினைனாலே என்னப்பா? செயல். வினைனாலே வேலை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. வேணான்னா சாரிப்பா. வினைனா வேலை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதாவது எப்படின்னா படித்தான், ஆடுகிறாள், பறந்தது, சென்ற, கண்டு ஆகியவை செயலை அடிப்படையாக கொண்ட சொற்களாகும். சரியா? இது எல்லாமே ஒரு செயல குறிக்குது. செயலை வினை என்றும் குறிப்பர். சொன்னேன்னா வினை அப்படின்னா வந்து செயல். சரியா? இவ்வாறு ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் தான் வந்து வினைச்சொல் அப்படிங்கிறத நம்ம நேத்து பார்த்தோம். சரியா? வினை முற்று பத்தியும் பார்த்தோம். சரியா? அதாவது அந்த வினை, அந்த செயல் வந்து முற்று பெற்று அமைவது. ஒரு வாக்கியம் குடுக்குறாங்க அப்படின்னா, அதுல வந்து ஒரு செயல் வந்து முற்று பெற்றுருச்சு. ஒரு செயல் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அத வந்து வினை முற்று அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது மலர்விழி எழுதினாள். முடிஞ்சுச்சு. மலர்விழி எழுதினாள். கண்ணன் பாடுகிறான். மாடு மேயும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ மாடு மேயும் அப்படிங்கிற மாரி. இத்தொடர்களில் எழுதினாள், பாடுகிறான், மேயும் ஆகிய சொற்களை கவனியுங்கள். இச்சொற்களில் பொருள் முழுமை பெற்று விளங்குகிறது. சரியா? அதாவது பொருள் வந்து முழுமையா முடிஞ்சிருச்சு. அந்த சொல் வந்து முடிஞ்சிருச்சு. மலர்விழி எழுதினாள் அப்படின்னா முடிஞ்சுச்சு. எழுதி முடிச்சுட்டாங்க அவங்க. சரியா? அந்த மாதிரி. ஓகேவா? இவ்வாறு பொருள் முற்று பெற்ற வினைச்சொற்களை முற்று வினை அல்லது வினை முற்று என்பர். சரியா? முற்று வினைன்னும் சொல்லலாம். இல்லைன்னா வினை முற்றுன்னும் சொல்லலாம். சரியா? வினைமுற்று 5 பால் சரியா? 3 காலம், 3 இடம் ஆகிய அனைத்திலும் வரும். சரியா? எல்லாத்துலயும் வரும். நம்ம இத நேத்தே வந்து பார்த்திருந்தோம். வினைமுற்றுங்கிறது வந்து காலம், இடம், பால் எல்லாத்தையும் சார்ந்து வரும். சரியா? வினைமுற்று, தெரிநிலை வினைமுற்று, குறுப்பு வினைமுற்றுன்னு வந்து 2 வகைப்படும்பா. சரியா? இத வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. ஆல்ரெடி வினைமுற்றுக்கு வந்து எப்படி சொல்லலாம்? வினைமுற்றுன்னும் சொல்லலாம், முற்று வினைன்னும் சொல்லலாம். சரியா? அத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து ட்ரிக்கியா வந்து கேட்பாங்க. ஸோ வினைமுற்ற பொறுத்தவரைக்கும் 2ஆ பிரியும். ஒண்ணு வந்து தெரிநிலை வினைமுற்று. இன்னொன்னு வந்து குறிப்பு வினைமுற்று. சரியா? தெரிநிலை வினைமுற்று அப்படிங்கிறது எப்படி வரும்னா, செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6ம் முதன்மையானவையாக இருக்கும். சரியா? ஒரு செயல் நடைபெறுறதுக்கு என்னென்னப்பா வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும்? ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அங்க என்னென்ன இருக்கும்? செய்பவர். சரியா? எந்த கருவிய வச்சு செய்றாங்க? எந்த இடத்துல செய்றாங்க? சரியா? அந்த செயல் என்ன? அதுக்கப்புறம் வந்து எந்த டைம்ல செய்றாங்க? அதுக்கப்புறம் வந்து செய்யக்கூடிய பொருட்கள். சரியா? செய்பொருள் என்ன? அப்படிங்கிறத 6யுமே வந்து முதன்மையா கொண்டது தான் வந்து ஒரு செயல். சரியா? இவை 6ம் வெளிப்படையாக வர மாதிரி வரக்கூடிய சொற்கள் தான் வந்து தெரிநிலை வினைமுற்று எனப்படும். சரியா? தெரிநிலைனா தெரிந்த நிலை. தெரிய வைக்கிறது. தெரிநிலை அப்படிங்கிறது அந்த பேர்லயே அர்த்தம் இருக்கு பார்த்தீங்களா? வெளிப்படையா வர்றது. ஸோ நம்ம தெரியிற மாதிரி, நம்மளுக்கு தெரியிற மாரி எங்க நடக்குது அப்படிங்கிறது தெரியிற மாரி வரக்கூடியது தான் இந்த தெரிநிலை வினைமுற்று அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க. மாணவி கட்டுரை எழுதினாள் அப்படின்னா, யார் எழுதுனா? மாணவி. என்ன எழுதுனாங்க? கட்டுரை. சரியா? எந்த காலம்? இறந்த காலம். எழுதினாள். எழுதி முடிச்சுட்டாங்க. கருவி என்ன? பேப்பரும், பென்னும். அதுக்கப்புறம் எங்க எழுதியிருக்காங்க? பள்ளிக்கூடத்துல. ஏன்னா மாணவி கட்டுரை எழுதினாள். பள்ளிக்கூடத்துல எழுதியிருக்காங்க. என்ன செயல் இது? எழுதுதல் செயல். புரியுதா? ஸோ இப்படிதான் இத பிரிக்கணும். சரியா? செய்பவர் யாரு? மாணவி. கருவி என்ன? தாளும், எழுதுகோலும். நிலம் என்ன? பள்ளி. சரியா? எந்த இடம்? இடம்ங்கிறதுக்கு. சரியா? அதுக்கப்புறம் காலம் என்ன? இறந்த காலம். முடிஞ்சு போச்சு. செய்பொருள் என்ன? கட்டுரை. ஏன்னா கட்டுரை எழுதுறாங்க. கட்டுரை தான் எழுதுறாங்க. கட்டுரை, கடிதம் எதுனாலும் ஓகேவா? ஸோ இங்க வந்து கட்டுரைன்னு நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்கா குடுத்துட்டாங்க. அப்ப செயல் என்ன? எழுதுதல் செயல். எழுதுறது தான் தொழில். சரியா?
ஸோ அடுத்து பாருங்க குறிப்பு வினைமுற்று. குறிப்பு வினைமுற்றுனா, இது எதுவுமே வந்து வெளிப்படையா வராது. ஓகேவா? ஸோ பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றுள் ஒன்றனை அடிப்படையாகக் கொண்டு, காலத்தை வெளிப்படையாகக் காட்டாது. ஓகேவா? ஸோ எந்த காலம் அப்படிங்கிறது இது காட்டவே காட்டாது. செய்பவரை மட்டும் வெளிப்படையாகக் காட்டும் வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று ஆகும். சரியா? செய்பவரை மட்டும் காட்டும்பா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று கேட்பாங்க. அதாவது நீங்க கீழ உள்ள இந்த எக்ஸாம்பிள் மட்டும் தான் கேட்பாங்கன்னு நெனைக்காதீங்க. அதாவது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் ஆ டேஷ் அப்படின்னு வந்து செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று டேஷ் அப்படின்னு வந்து கேட்பாங்க. சரியா? டேஷ் எனப்படும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்க என்ன போடணும் அப்படின்னா, குறிப்பு வினைமுற்று அப்படிங்கிறத போடணும். ஓகேவா? ஸோ அப்பதான் வந்து இந்த மாரி கேள்விகளும் நம்மளுக்கு கேட்பாங்க. தெரிநிலை வினைமுற்றுனா என்ன? குறிப்பு வினைமுற்றுனா என்ன? இந்த மாரியும் வந்து கேட்பாங்க. சரியா? இப்ப குறிப்பு வினைமுற்றுனா, பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றை ஒன்றை வந்து அடிப்படையா கொண்டிருக்கும்பா. ஸோ ஏதாவது ஒண்ணு வந்து இருக்கும்பா. ஸோ நம்ம வந்து அங்க எல்லாமே பார்த்தோம் ஒரு சென்டென்ஸ்க்கு. இங்க வந்து ஜஸ்ட் வந்து ஒரு வேர்டு மட்டும் தான். ஓகேவா? இப்ப பொருள் அடிப்படையா கொண்டதுன்னா பொன்னன். சரியா? பொன் நகைகளை உடையவன் பொன்னன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இடம் வந்து தென்னாட்டார். தென்னாட்டார்னா தெற்கு பகுதியில இருக்கக்கூடியவங்க. சரியா? ஸோ அப்ப அவங்கள வந்து நம்ம தென்னாட்டார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவாப்பா? தென்னாட்டார் அப்படிங்கிறது, காலம் அப்படிங்கிறது ஆதிரையன். அதுக்கப்புறம் சினைய குறிச்சு வர்றது கண்ணன். சரியா? பண்ப குறிச்சு வர்றது கரியன், கருநிறத்தவன். தொழில குறிச்சு வருவது எழுத்தன். சரியா? அப்ப எழுதுறது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தெரிநிலை குறிப்பு வினைமுற்றுகள் அன்றி ஏவல் வினைமுற்று, வியங்கோள் வினைமுற்று என பிற வகை வினைமுற்றுகளும் தமிழில் உண்டு. சரியா? இப்ப நம்ம 2 பார்த்துட்டோம். தெரிநிலை பார்த்துட்டோம், குறிப்பு பார்த்துட்டோம். சரியா? தெரிநிலை வந்து உங்களுக்கு தெரியும். வெளிப்படையா தெரிஞ்சு வரக்கூடியது. செய்பவர், காலம், கருவி, நிலம், செயல் எல்லாத்தையும் வந்து அடிப்படையா வந்து வரும். குறிப்பு வினைமுற்ற பொறுத்தவரைக்கும் ஏதாவது ஒண்ண மட்டும் பொருளா கொண்டு வரும். ஒரு பொருளையோ, இடத்தையோ, காலத்தையோ, சினையையோ, குணத்தையோ அத மட்டும் சார்ந்து வரும். சரியா? ஸோ அத மட்டும் சார்ந்து வரக்கூடியது குறிப்பு வினைமுற்று ஆகும். சரியா? ஏவல் வினைமுற்று அப்படின்னா என்னன்னா, இப்ப ஏவல், வியங்கோள் அப்படின்னு சொல்லி 2 இருக்கு. சரியாப்பா? ஏவல் வினைமுற்றுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாடம் படி, கடைக்கு போ அப்படின்னு வந்து கட்டளை குடுக்குறது. சரியா? இத்தொடர்கள் ஒரு செயலை செய்யுமாறு கட்டளை இடுகின்றன. இவ்வாறு தன்முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று. நல்லா இந்த பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்கப்பா. இந்த இடத்துல தான் நீங்க குழம்பக்கூடாது. இவ்வாறு தன்முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று எனப்படும். சரியா? நம்மளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒருவர தான் சொல்ல முடியும். இங்க வந்து பன்மை கிடையாது. சரியா? ஏவல் வினைமுற்று ஒருமை, பன்மை ஆகிய இரு வகைகளில் வரும். சரியா? தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று அப்படிங்கிறது அர்த்தம். அத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒருமை, பன்மை 2லயுமே வரும். ஓகேவா? ஸோ எழுது அப்படின்னா ஒருமையில சொல்றது. எழுதுமின் அப்படின்னா பன்மையில சொல்றது. ஸோ எழுதுமின்ங்கிறது பழைய வாக்கியம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? எழுதுங்கள், படிங்கள். படி அப்படிங்கிறது வந்து ஒருமையில வந்து நம்ம கட்டளையிடுறது. படிங்கள் அப்படிங்கிறது பன்மையில வந்து நம்ம கட்டளையிடுறது. ஓகேவா? ஸோ அப்ப பன்மை ஏவல் வினைமுற்று எழுதுங்கள் என வருவது இக்கால வழக்கு. சரியா? நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த எழுதுமின்ங்கிறது இப்ப நம்மளுக்கு எழுதுங்கள் அப்படிங்கிற மாரி தெரிஞ்சிருச்சு. வியங்கோள் வினைமுற்றுனா என்னன்னா, வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல். அங்க வந்து ஏவல் மட்டும் தான். கட்டளை மட்டும் தான். இங்க வந்து வாழ்த்துறது, திட்டுறது, அதுக்கப்புறம் விதித்தல், அதுக்கப்புறம் வந்து வேண்டல் அப்படின்னு வந்து 4 வகையில வந்து பொருள்களில் வரும் வினைமுற்று வியங்கோள் வினைமுற்று அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவ்வினைமுற்று வந்து 2 திணைகளை வந்து கொண்டது. சரியா? உயர்திணை, அஃறிணை, அதுக்கப்புறம் ஐம்பால்கள் ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால், அதுக்கப்புறம் வந்து 3 இடங்களையும் தன்மை, முன்னிலை, படர்க்கை காட்டும். சரியா? இது எல்லாத்தையுமே வந்து காட்டக்கூடியதா இருக்கும். இதன் விகுதிகள் வந்து கா, இய, இயர், அல். சரியா? இது 4யுமே வந்து எழுதி வச்சுக்கோங்க. இதுல தான் வந்து முடியும். சரியா? இந்த வியங்கோள் வினைமுற்றுங்கிறது வந்து கா, இய, இயர், அல் அப்படிங்கிற இந்த 4 எழுத்துக்களை 4 சொற்களை முடிவாக கொண்டு தான் முடியும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, காக்கு பாருங்க வாழ்க. வாழ்க அப்படின்னா, ஒரு ஆள சொன்னாலும் வாழ்க தான். 100 பேர சொன்னாலும் வாழ்க தான். புரியுதா? ஸோ ஒரே வேர்ட். அதுக்கப்புறம் ஒழிக. ஒழிகன்னா திட்டுறது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வாலியர். வாலியர். சரியா? அதுக்கப்புறம் வாரல் அப்படின்னா வாரல், வரது அந்த மாரி. ஓகேவா?
ஸோ இந்த மாதிரி தான் வந்து வரும். ஸோ இந்த பாக்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஏவல் வினைமுற்று வந்து முன்னிலையில் வரும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த பாயிண்ட் மாரி குடுத்து எது சரி, தப்புங்கிற மாரி கேட்பாங்க. சரியா? ஸோ வியங்கோல் வினைமுற்று அப்படிங்கிறது இருதிணை, ஐம்பால், மூவிடங்களுக்கும் பொதுவாய் வரக்கூடியது. சரியா? அ ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு. இங்க ஒருமை பன்மை வேறுபாடு கிடையாது. வியங்கோல் வினைமுற்றுக்கு ஒருமை பன்மை வேறுபாடு கிடையாது. ஏன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, வாழ்கனா ஒரு ஆள சொன்னாலும் வாழ்க தான். 100 பேர சொன்னாலும் வாழ்க தான். அந்த மாரி தான். கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும். இங்க வந்து வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களையும் உணர்த்தும். சரியா? விகுதி பெற்றும் பெறாமலும் வரும். இங்க வந்து விகுதி பெற்றே வரும். சரியா? ஸோ விகுதி பெற்றும் பெறாமலும் வரும். இங்க வந்து விகுதி பெற்றே வரும். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன? ஸோ புக் பேக் பார்த்துரலாம். மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இத்தொடரில் உள்ள வினைமுற்று என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இத்தொடரில் உள்ள வினைமுற்று வந்து மேய்ந்ததுங்கிறது தான்ப்பா வினைமுற்று. ஓகேவா? ஸோ அடுத்து, பின்வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று எது? அப்படின்னு வந்து கேட்குறாங்க. படித்தான், நடக்கிறான், உண்பான், ஓடாது அப்படின்னா, படித்தான்பா. படித்தான் தான் முடிஞ்சு போச்சு. பின்வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் எது? அப்படின்னு கேட்குறாங்க. ஓடு அப்படிங்கிறது தான் ஏவல் வினைமுற்று சொல். சரியா? சரி, ஓகே. ஸோ அடுத்து வாங்க. அடுத்து பார்த்தோம்னா, இடங்களுள் தமிழ் எண்கள். தமிழ் எண்கள்லாம் உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ தமிழ் எண்கள்லாம் வந்து இத ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணி பாருங்க. ஈஸியா இருக்கும். தொடர் வகைகள். தொடர் வகைகள் வந்து தொடர்கள் பொருள் அடிப்படையில் 4 வகைப்படும்ப்பா. ஒரு தொடர் அப்படிங்கிறது 4 வகையில வரும்ப்பா. செய்தித் தொடர், வினாத் தொடர், விளைவுத் தொடர், அப்புறம் உணர்ச்சி தொடர் அப்படின்னு சொல்லி 4 வகையில வரும். சரியா? இதுல செய்தித் தொடர் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு செய்திய தெளிவா கூறும் தொடர் தான் வந்து செய்தித் தொடர்ன்னு சொல்லுவாங்க. சரியா? கரிகாலன் கல்லணையை கட்டினான். சரியா? கரிகாலன் கல்லணையை கட்டினான் அப்படின்னு வந்துச்சுன்னா, அது வந்து ஒரு செய்தித் தொடர். சரியா? ஒரு செய்திய நம்மளுக்கு சொல்றாங்க. சரியா? அடுத்து வினாத்தொடர்னா, ஒருவரிடம் ஒன்றை வினவுவதாக அமையும் தொடர் வந்து வினாத்தொடர். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? திருக்குறளை எழுதியவர் யார்? நீங்கள் காலை என்ன உணவு உண்டீர்கள்? ஸோ இந்த மாரி ஒரு வினா எழுக்கும். எங்கே செல்கிறாய்? ஸோ இந்த மாரி உணவு ஒரு ஒரு வினாவே எழுப்பக்கூடிய சொற்கள் தொடர்கள் எல்லாமே வினாத்தொடர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? அப்புறம் விளைவுத் தொடர். விளைவுத் தொடர்னா, ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் ஆகிய பொருள்களிலும் வரும் தொடர் விளைவுத் தொடர் ஆகும். சரியா? என்னன்னா ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல். சரியா? இளமையில் கல் அப்படிங்கிறது ஏவுதல். இளமையில படி அப்படிங்கிறது கட்டளையிட்டு சொல்றது. இளமையில படி அப்படிங்கிறது. அடுத்து உன் திருக்குறள் நூலை தருக அப்படின்னா வேண்டுதல். உங்களோட திருக்குறள் நூல கொஞ்சம் தரீங்களா? நான் படிச்சுட்டு தரேன். உன் கணக்கு புத்தகத்தை தருக. உன் சோசியல் உன் சமூக அறிவியல் புத்தகத்தை தருக. சரியா? அப்படின்னா வேண்டி கேட்கிறது நம்ம அவங்கள்ட்ட. அதுக்கப்புறம் உழவு தொழில் வாழ்க அப்படின்னா வாழ்த்துதல். உழவு தொழில் வாழ்க. நீடூழி வாழ்க. உங்களுடைய குடும்பம் வாழ்க அப்படின்னா வாழ்த்துதல். ஓகேவா? கல்லாமை ஒழிக அப்படின்னா வைதல். கல்லாமை ஒழிக அப்படிங்கிறது தான் வைதல். திட்டுறது. ஓகேவா? அடுத்து உணர்ச்சி தொடர். உணர்ச்சி தொடரை பொறுத்தவரைக்கும் உவகை, அழுகை, அவலம், அச்சம், வியப்பு முதலான உணர்ச்சிகளை உணர்த்தும் தொடர் வந்து உணர்ச்சி தொடர் அப்படி வந்து சொல்லுவாங்க. சரியா? இப்போ உவகைனா, "அடடா! என் தங்கை பரிசு பெற்றாள்." ஒரு 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 உவகை, ஒரு ஆச்சரியமா சொல்றது. "அடடா! என் தங்கை வந்து பரிசு பெற்றாள்." அப்படிங்கிறது. புலி வருகிறது. அச்சம். "ஐயய்யோ! புலி வருது. ஐயய்யோ! யானை வருது." அப்படின்னு வந்து நம்ம பயப்படுவோம் தெரியுமா? ஸோ அது வந்து அச்சத்துல வந்து வரும். சரியா? புலி வருகிறது அப்படிங்கிறது. பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே அப்படிங்கிறது அவலம். கேவலமான ஒரு விஷயம். சரியா? பழந்தமிழ் இலக்கியங்கள் பல இது அழிஞ்சு போயிருச்சு. யாருமே அத பாதுகாக்கல. ஸோ என்ன இப்படி இருக்கு அப்படிங்கிற மாரி ஒரு அவலமா வரக்கூடியது எல்லாமே வந்து உணர்ச்சி தொடர்ல தான் வரும். அதுக்கப்புறம், "ஆ! மலையின் உயரம் தான் என்ன?" அப்படின்னா வியப்பு. எவ்வளோ பெரிய மலை! என்ன உயரமா இருக்குப்பா மலை! என்ன உயரம்!" அப்படிங்கிற மாரி. சரியா? ஸோ அடுத்து பாருங்க. இது வந்து ஃபில் பண்ணணும். முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் அப்படிங்கிறது என்னது? முக்காலம் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் அப்படின்னா செய்தி தொடர். ஒரு செய்திய வந்து நம்மள்ட்ட சொல்றாங்க. அடுத்து கடமையை செய் அப்படின்னா கட்டளை. பார்த்தோனே நம்மளுக்கு வந்து தெரியுது. அப்ப விளைவுல வரும். சரியா? கடமையை செய் அப்படிங்கிறது ஏவல். ஏவல்ங்கிறது நம்மளுக்கு தெரியுதா? அப்ப வந்து எந்த தொடர்ல வரும்? விளைவு தொடர்ல வரும். ஏவல்னா கட்டளை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரதியார் பாடல்களின் இனிமைதான் என்னே அப்படின்னா வியப்பு. ஸோ வியக்குறாங்க. சார் என்ன இனிமையா இருக்குப்பா பாட்டெல்லாம் அப்படிங்கிற மாரி. அப்ப இது என்னது? உணர்ச்சி. உணர்ச்சி தொடர். ஸோ அதுக்கப்புறம், நீ எத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறாய்? அப்படிங்கிறது வினா தொடர். ஓகேவா? ஸோ அவ்வளோதான்ப்பா. கீழ என்ன குடுத்துருக்காங்க? நேற்று நம் ஊரில் மழை பெய்தது. வினா தொடராக மாற்றுக. நேற்று நம் ஊரில் மழை பெய்ததா?
அப்படின்னு வந்து வினாவா கேட்குற மாதிரி. சரியா? இப்ப இதுக்கு வந்து என்னன்னு சொல்றேன். அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? காடு மிகவும் அழகானது. உணர்ச்சி தொடராக மாத்துங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. "என்னே காட்டின் அழகு." "என்னே காட்டின் அழகு." அப்படின்னு வந்து குடுக்குறது. சரியா? "என்னே காட்டின் அழகு." அப்படின்னா, அது வந்து உணர்ச்சி தொடரா மாறிடும். அடுத்து, "அந்தோ பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே." செய்தி தொடராக மாத்துக. "பூனையின் காலில் அடிபட்டு விட்டது." அப்படிங்கிறது தான் செய்தி தொடர். சரியா? அடுத்து, "அதிகாலையில் துயில் எழுவது நல்லது." விளைவு தொடராக மாற்றுக. விளைவுனா என்னப்பா? கட்டளை தொடர். சரியா? விளைவுனா ஒண்ணு ஏவலா இருக்கணும், இல்ல வேண்டுதலா இருக்கணும், இல்ல வாழ்த்தலா இருக்கணும், இல்ல வைதலா இருக்கணும். சரியா? "அதிகாலையில் துயில் எழுவது நல்லது." அப்படின்னு குடுத்துருக்காங்க. சரியா? அதிகாலையில் துயில் எழு அப்படின்னா ஏவல், கட்டளை. அதிகாலையில எந்திரி. சரியா? அதிகாலையில் துயில் எழுதுதல் சிறப்பு அப்படிங்கிறது சொல்லலாம். சரியா? இந்த மாரி. அடுத்து, "முகில்கள் திரண்டால் மழை பெய்யும் அல்லவா?" அப்படின்னு கேட்குறாங்க. இத செய்தி தொடரா வந்து மாத்த சொல்றாங்க. "முகில்கள் திரண்டால் மழை பெய்யும்." அப்படிங்கிறது செய்தி தொடர். ஓகேவா? ஸோ அல்லவாங்கிறத தூக்கிருங்க. அடுத்து, "காட்டின் புலி நடமாட்டம் உள்ளது." அப்படின்னா வினா தொடராக மாற்றுக. "காட்டின் புலி நடமாட்டம் உள்ளதா?" ஒரு கொஸ்டின் மார்க். அவ்வளோதான். உள்ளது அப்படிங்கிறத எடுத்துட்டு, உள்ளதா? அவ்வளோதான். முடிஞ்சுச்சா? இவ்வளோதான்ப்பா. ஸோ இதோட வந்து அடுத்து வந்து இது இருக்கும்னு நெனைக்கிறேன். வினைமுற்றுக்குரிய உரிய வேர்ச்சொற்கள். இது நம்ம ஆல்ரெடி முடிச்சுட்டோம். ஸோ இது எல்லாத்துக்கும் என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சரியா? கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்கன்னு பார்ப்போம். ஓகே. அடுத்து வந்து கலைச்சொற்கள்ப்பா. ஸோ கலைச்சொற்கள் வந்து ம். கலைச்சொற்கள் வந்து பழங்குடியினர் அப்படின்னா ட்ரைப்ஸ் தெரியும். சமவெளிகள்னா பிளெயின் தெரியும். பள்ளத்தாக்குனா வேலி. புதர்னா திக்கெட். ஓகேவா? ஸோ இத நல்லா பார்த்துக்கோங்க. டிஃப்ரெண்ட்டா இருக்கு. புதர்னா திக்கெட். மலை முகடு அப்படின்னா ரிட்ஜ். அதுக்கப்புறம் வெட்டுக்கிளினா லோக்கஸ்ட். சிறுத்தைனா லெப்பர்டு. மொட்டு அப்படின்னா பட் அப்படிங்கிறது தெரியும். சரியா? வெட்டுக்கிளி பார்த்துக்கோங்க. மலை முகடு, ரிட்ஜுங்கிறத பார்த்துக்கோங்க. ஒரு 2 வாட்டி பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்துரும். ஸோ பள்ளத்தாக்குனா வேலி தெரியும். சமவெளினா பிளெயின். ஓகே அவ்வளோதான்ப்பா. ஸோ இதோட முடிஞ்சுச்சு. ஸோ இதோட வந்து நம்ம வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஸோ நான் மீண்டும் வந்து உங்கள நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். என்னென்ன நம்ம இம்பார்ட்டன்ட் சொன்னோமோ, ஸோ அத மட்டும் அப்படியே வந்து ஒரு 30 மினிட்ஸ் போதும். உங்களுக்கு 30லேருந்து ஒரு 1 ஹவர் கூட எடுத்துக்கோங்களேன். ஒரு ஃபுல்லா ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாம் முடிஞ்சிரும். ஓகேவா? ஸோ இத மட்டும் பார்த்துக்கோங்க. இதுக்கான டெஸ்ட் வந்து நான் இன்னைக்கு நைட் வந்து உங்களுக்கு குடுக்குறேன். ஓகேவா? சரி ஓகேப்பா. தேங்க் யூ. போய் படிக்கிற வேலைய பாருங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். தேங்க் யூ.